நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன செய்யறது அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து. தேவையான பொருட்கள்: கடலை மாவு, உருளைக்கிழங்கு, தண்ணீர், மஞ்சள் தூள், கறி மசாலா, பெரிய வெங்காயம் அதாவது கறி வெங்காயம், தக்காளி, உப்பு, கல்லுப்பு மற்றும் தூளுப்பு, பச்சை மிளகாய், சன்ஃப்ளவர் ஆயில், டால்டா எண்ணெய் அதாவது வனஸ்பதி எண்ணெய், பேக்கிங் சோடா அதாவது சமையல் சோடா, பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு, கடுகு, முருங்கைக்கீரை, கேரட், கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு உருளைக்கிழங்கு அதில் வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா முழுகிற அளவுக்கு திரும்பவும் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குக்கரை லாக் பண்ணிடலாம். குக்கரை லாக் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். விசில் போட்டு ஒரு 4 விசில் வர வரலும் வெயிட் பண்ணலாம். இப்போ ஃப்ளேம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹையாக கூட வச்சுக்கலாம். குக்கர் நமக்கு விசில் வரதுக்குள்ளார பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு தேவையான மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், கேரட், பெரிய வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி மற்றும் கருவேப்பிலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளால் எவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா தக்காளி உங்களால் எவ்வளோ சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்தளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கீரை ஆப்ஷனல் தான். நம்ம எந்த கீரை வேணுமாலும் சேர்த்திக்கலாம். நம்ம சேர்க்குற கீரை பார்த்திங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்னதாக பொடியை நறுக்கி எடுத்துக்கலாம். இதையெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளார பார்த்திங்கன்னா குக்கர் 4 விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரை அப்படியே இறக்கி வச்சிடலாம். அடுத்தது ஒரு சின்ன பவுலில் நமக்கு தேவையான அளவு கடல மாவு எடுத்துக்கலாம். அது கூட நமக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு சமையல் சோடா அதாவது பேக்கிங் சோடா சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வனஸ்பதி எண்ணெயை சேர்த்திக்கலாம், அதாவது டால்டாவை சேர்த்திக்கலாம். நாம் எது டால்டாவை சேர்த்துறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய போண்டா சாஃப்டாகவும் எண்ணெய் இழுக்காதையும் வரதுக்கோசரம் தான் நம்ம டால்டா ஆட் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு நல்லா பதமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். பதமாக எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் எடுத்தால் ரொம்ப லூஸாகவும் இல்லை, டைட்டாக இல்லாத கையில் எடுத்து நம்ம எண்ணெயில் போடுற அளவுக்கு கண்டிஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்ததான் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வானலியில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஏன் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் எந்த வாசமும் வராது. அதுக்காக சன்ஃப்ளவர் இதே கடலெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணோம்னா அதிகமான வாசம் வரும். சில பேர்த்தெல்லாம் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுப்பு ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம அப்போ எண்ணெய் காஞ்சி வரதுக்கு லேட் ஆகும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிடலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் நம்ம வேண்டிய பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம ஏதோ ஒரு கீரை ஆட் பண்ணிக்கலாம். கீரை பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். நாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்துட்டு நமக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்திக்கலாம். இந்த இடைப்பட்ட கேப்பில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிற மாவை பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். அடுப்பு ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதுமானது. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிப்புறத்தில் நல்லா வெந்து உள்ள வேகாமையே இருக்கும். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி சமையலுக்கு அடுப்பு லோ ஃப்ளேமில் இருந்தால் போதுமானது. ஒரு 2 முட்டையை நம்ம அந்த போண்டாக்களை நம்ம திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். போண்டா நல்லா வேக வேக பார்த்திங்கன்னா எண்ணெயில் நுரை கம்மியாகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுன்னா எண்ணெயில் நுரையே இருக்காது. இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம போண்டாவும் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலரில் வந்துடும். இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெயிலிருந்து நம்ம போண்டாவை தனியாக வெளியே எடுத்துடலாம். இதுக்கு இடைப்பட்ட கேபிள் பார்த்திங்கன்னா குக்கரில் ஃபுல்லாகவே விசில் குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா சூடாக இருக்கிறதுனால தோல் உரிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பச்சை தண்ணியில் போட்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் உரித்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு நல்லா நம்ம கையிலே மசிச்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு சின்னதாக வானொலி வச்சுக்கலாம். வானொலி லைட்டாக சூடாகிற வரலும் வெயிட் பண்ணலாம். இந்த வானொலியில் நம்ம வணக்கிறதுக்கு தேவையான சன்ஃப்ளவர் ஆயிலை சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடேறணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கடுகு மற்றும் சோம்பை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கேரட் இதெல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் மற்றும் கரம் மசாலா இதோடு சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கலக்கின பவுல்லே நம்ம தேவையான அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வந்து நல்லாவே சூடாறிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு வந்து நல்லா சின்ன சின்னதாக மசிச்சு விட்டு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம கையால் எவ்வளோ தூரம் மசிக்க முடியுமோ அவ்வளோ நல்லா மசிச்சுக்கிட்டு மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான சைஸில் வந்து நம்ம அதெல்லாம் உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம எண்ணெய் நல்லா காயிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா உருளைக்கிழங்கு வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவில் டிப் பண்ணி நல்லா வந்து சுற்றியும் ஒரு கோட்டிங் அளவுக்கு நம்ம அதில் நல்லா மூழ்கடிச்சு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா எண்ணெயில் வந்து லைட்டாக நுர அடங்கிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டு திரும்பவும் வேக வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து ஃபுல்லாகவே நுர அடங்கிருச்சு. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா நம்ம போண்டா வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அதனால் வந்து போண்டா சூப்பராக வெந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம எடுத்து தனியாக பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூடான மற்றும் சுவையான போண்டா மற்றும் மசாலா போண்டா ரெடி. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம்.